Yes to analyze ஒரு 6 கேள்வி கேட்க சொல்லுவான். நான் படிச்சுட்டு இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு how many jobs will be created, how many people will compete, what will be my minimum salary, maximum salary, to get that maximum salary what skill I need to develop, என்ன skill develop பண்ண, ஐந்தாவது என்ன மாதிரி கம்பெனிஸ், ஆறாவது how long it will sustain. இந்த 6 கேள்விக்கு அவனா பதில் தேடிட்டா கண்டிப்பா ஒரு இந்த டெம்ப்ளேட்டை தான் இப்போ டிக் பண்ணவே முடியாது. ஏன்னா டெக்னாலஜியோடைய ஃபாஸ்ட் சேஞ்சிங்கில் இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் நான் டிக் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் படிச்சுட்டு இருக்கையிலே நான் படிச்சுட்டு இருக்க டெக்னாலஜி அவுடேட் ஆக போகுது. முன்னால படிச்சு முடிச்சுட்டு வெளியில் படிச்சு முடிச்சுட்டு வெளியில் வரையில் அவுடேட் ஆனால் நான் இதெல்லாம் டிக் பண்ணலாம், ரைட்டா? இப்போது இதுக்கு வந்து நான் ஜெயபிரகாஷ் காந்தி இருந்தால் தான் முடியும். ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, ஒரு இன்டர்நேஷ்னலி நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு ஆள் நீங்கள். ஸோ உங்களுக்கு முடியும். ஒரு சாதாரண ஆள் அவன் வந்து ரூரல்லேருந்து வரான். இதில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள்னு உண்டு. இப்போது நீங்கள் ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா உங்களுடைய சக்ஸஸ் மட்டும் இல்லை, ஒரு சோஷியல் ரிஃபார்ம் ஒன்று நடக்கணும் அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரிகள் வெற்றிகரமானவர்களாக மாறணும். சரியா? ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்குது, மாஃபாயில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஒர்க்குக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டிலாம் அப்போ கொடுத்தாங்க, ஸ்காலர்ஷிப்லாம். ஆமாம், ஏன்னா வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு தானே. ஸோ இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிக்கு நீங்கள் சொல்கிற எக்ஸ்போஷர் இருக்காது. சரியா? அப்போ வேர் இஸ் நாட் ஒர்க்கிங், அதுதான் என்ன கேட்குறேன். ஏன்னா நிறைய முன்னாலனா நான் பொதுவான ஒன்றை படிச்சுட்டு நான் அதுலேருந்து வரணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் மட்டும் படிக்கணுமோ அதில் படிக்கலாம், டிசைன் மட்டும் படிக்கணுமோ அப்படி படிக்கலாம். அப்படி கல்வி வந்து அவருடைய குறிப்பிட்ட தேவையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற கோர்சஸ் டிசைன் பண்ணப்படுது. பட் அது மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ இன்னமும் சரியாக போய் சேரலைன்னா வாட் இஸ் த ரீசன் நினைக்கிறீங்க? ப்ரொஃபஷ்னல் நான் ப்ரொஃபஷ்னல்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, அது மாதிரி இன்ஜினியர், டாக்டர், லாயர் எல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல், இதெல்லாம் வந்து நாட் ப்ரொஃபஷ்னல், பிகாம், பிஏ, பிகாம், அந்த மாதிரி அந்த டிவைட் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் கோர்சஸ்க்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனில் டயர் விரிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இந்த கேப் வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிஏ, பிகாம், பிஎஸ்சி ஒரு நல்ல காலேஜில் படிக்கிறதுன்றது ஒரு டயர் 2 இன்ஜினியரிங்கோ மெடிசனோ லாவோ படிக்கிறத விட வசதின்ற ஒரு உன்னதமான நிலை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் முன்னால் வந்து பிஏ, பிகாம் படிச்சு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு காலத்தில் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த ஒரு மந்திரம் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த சிஏ அப்படின்றது ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து பிகாம் படித்து சிஏ படிச்சுட்டு போகலாம், பிகாமே படிக்காமல் சிஏ படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து நல்ல மாற்றம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ சிஏ எழுதுகிறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் உயர்ந்திருக்கு. இன்னும் கூட நம்ம பல மாநிலங்களோட பின்தங்கி இருக்கோம் இந்த சிஏ இதை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இந்த அனலிட்டிக்ஸ் துறை வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சு தான் ஐஐடி கம்பெனிக்கு போகணும் கிடையாது, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு புரிதல் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு பிள்ளைங்களுக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது 4 வருஷம், இது 3 வருஷத்தில் போயிடலாம். இப்போ புது கல்விக்கொள்கை வந்ததுன்னா அது 4 வருஷம் ஆக போகுது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு த்ரெட்டு இந்த கல்வியில் வந்துகிட்டு இருக்கிற பெருமாற்றங்கள் அடுத்த 3-4 ஆண்டுகளில் வரக்கூடிய மாற்றங்கள் அதை வந்து மாணவர்கள் மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். Behind Notes presents Gopinath's Round Table. அடுத்து என்ன படிக்கலாம்? டைட்டில் ஸ்பான்சர் ரெமோ இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ். ரெமோவில் படிப்போம், உலகெங்கிலும் பரப்பும். ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ், PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல். பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை சென்னை சமர்த்தா. ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. ரத்தினம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், not just a degree, a journey through industry. Sedu Institute of Technology, from vision to victory. 3 decades of success.